ஹாய் மக்களே, ஃபுல் எபிசோட் பார்த்து முடிச்சிட்டேங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எபிசோட் நல்லாவே போச்சுங்க. சண்டே ஸ்பெஷலுக்கு நியாயப்படுத்தின மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. விஜய் அரெஸ்ட் பண்ணது தாங்க கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம ப்ரமோ வச்சு விஜய் கன்ஃபார்மாக அரெஸ்டாக தான் போகிறாருன்னு கெஸ் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக விஜய் அரெஸ்ட் ஆகியிருந்தால் தான் ஷாக் ஆகியிருப்போம். அப்புறம் குமரன் விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் அவர்கிட்ட சாரி சொல்லணும், அவசரப்பட்டு அடிச்சிட்டேன்னு வருத்தப்பட்ட மாதிரியும் பேசினார். அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணுங்க. காவேரியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வேறு லெவலுங்க. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யமுனா தான் விஜயை மாட்டி விட்டதுன்னு தெரிஞ்சதும் காவேரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும் பாருங்கள். வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. காவேரியோட மொத்த கோவத்தையும் அப்படியே ஃபேஸில் செம்மையாக காட்டியிருக்காங்க. விஜய் நினச்சி அழுகியும் வருது, யமுனாவை பண்ணதுக்கு கோவமும் வருது, நிவினை காவேரி கூட சேர்த்து வச்சு பேசுகிறதுக்கு வெறியும் வருது. இந்த மூணையும் கலந்து பிளாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். யமுனாவுக்கு ஒரு 2 அறையாச்சும் வில்லணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் நடந்துருச்சு. இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. புது யமுனாவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க ரோல் என்ன? ஆடியன்ஸை டென்ஷன் பண்ணணும், இரிட்டேட் பண்ணணும். அதை ரொம்ப நல்லாவே பண்ணாங்கங்க. யமுனா பேசும்போது பார்க்க எனக்கே அவ்வளோ கோவமாக வந்துச்சுங்க. அடிக்கணும் போல் கோவம் வந்துச்சு. நல்ல வேலை காவேரியே அதை பண்ணிட்டாங்க. யமுனாவே நான் தான் விஜய் மாட்டி விட்டேன்னு காவேரிக்கிட்டேயே சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. முழுசாக சைக்கோவாகவே யமுனா மாறிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அண்ட் ஃபைனலி காவேரி துணிஞ்சு நான் விஜயை தான் பார்க்க போகிறேன்னு அம்மாக்கிட்டேயே சொல்லிக்கோ அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதெல்லாம் பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அடடா, இதை தானே பார்க்க இவ்வளோ நாளாக காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் போலீஸ் விஜய் அரெஸ்ட் பண்ணப்போ தான் வெண்ணிலா கிட்ட காவேரி விஜய்க்கு நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி இதே ஃபோர்ஸோட சாரதாம்மா கிட்ட நான் விஜய் கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. அப்படி மட்டும் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அடுத்தடுத்து காவேரியோட மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேங்க. யமுனாவை இதோடலாம் கண்டிப்பாக காவேரி சும்மா விடலாம் மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் சம்பவம் நடக்கும், சீக்கிரமாகவே நடக்கும். ஃபுல் எபிசோட் ரிவ்யூ 6:30க்கு மேலே பண்ணுறேங்க. எபிசோட எல்லாரும் கண்டிப்பாக டிவியில் பாருங்கள். என்னதான் மொபைலில் பார்த்தாலும் பிடிச்ச சீரியலில் டிவியில் பார்க்குற சுகம் வராது இல்லையா? டிவியில் ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.